திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாவட்டத்திற்கு 8 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் 14 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். பாதாள சாக்கடைகள் சுத்திகரிப்பு நிலையம் 8 கோடியில் சீரமைக்கப்படும். இடும்பன்குளம், சண்முகா நதி 6 கோடி செலவில் மேம்படுத்தப்படும் எனவும் அறிவித்தார். நத்தம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும் எனவும் விழாவில் கூறினார். ஒட்டன்சத்திரம் மார்க்கம்பட்டி பகுதியில் முருங்கை ஏற்றுமதிக்கான பதப்படுத்தும் ஆலை, கொடைக்கானலில் 100 ஏக்கர் பரப்பளவில் சுற்றுலா முதலீட்டு பூங்கா, ஏற்றுமதியாகும் கண்வழிக்கிழங்கு பயிருக்கு நிலையான நியாயமான விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஒட்டன்சத்திரத்தில் 17 கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் கால்வாய் வசதி ஏற்படுத்தப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்தார். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அரசே நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தைப்பொங்கலை ஒட்டி மதுரை அவனியாபுரம் கிராமத்தில் வரும் 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முருகன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அவனியாபுரம் கிராமம் மற்றும் அனைத்து சமுதாய பிரதிநிதிகள் அடங்கிய கிராம பொது கமிட்டி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜல்லிக்கட்டு போட்டி IPL விளையாட்டு கிடையாது என்று கூறிய நீதிபதிகள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி பெறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை சில தனிநபர் நடத்தியதன் காரணமாகவே பல்வேறு பிரச்சனைகள் எழுந்ததாகவும், எனவே இதனை அரசு நிர்வாகமே நடத்துவதுதான் சரியாக இருக்கும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மராட்டியத்தில் மாநகராட்சிக்கான தேர்தல் வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மகாயுதி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இடையே மோதல் வெடித்துள்ளது. பாஜகவை மிகப்பெரிய ஊழல் கட்சி என அஜித் பவார் விமர்சித்துள்ளது அக்கட்சியினரை கொந்தளிக்க வைத்துள்ளது. இந்நிலையில் பாஜக மீது ஊழல் குற்றம் சாட்டுவதை நிறுத்தாவிட்டால் அஜித் பவாரை அம்பலப்படுத்துவோம் என மராட்டிய பாஜக அமைச்சர் ஆஷிஷ் ஷிலேர் தெரிவித்துள்ளார். மேலும் சாவர்கரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாஜக கூட்டணியில் இடம்பெற முடியாது என்றும் ஆஷிஷ் ஷிலேர் கூறியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள தேசியவாத காங்கிரஸ் தங்கள் மீது எந்த சித்தாந்தத்தையும் திணிக்க முடியாது என்றும், மதச்சார்பின்மையை தொடர்ந்து கடைபிடிப்போம் என்றும் தெரிவித்துள்ளது. இதனால் ஊழல் மற்றும் சித்தாந்தங்களை முன்வைத்து மராட்டியத்தில் ஆளும் பாஜக மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் வங்கதேச அணி விளையாட இருந்த T20 உலகக்கோப்பைக்கான போட்டிகளை இலங்கைக்கு மாற்ற ICC மறுத்துள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகரித்துள்ளதால் அந்நாட்டு வீரர்கள் IPL போட்டிகளில் விளையாட அனுமதியளிக்க கூடாது என பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து IPL தொடரில் கொல்கத்தா அணி சார்பில் எடுக்கப்பட்ட வங்கதேசத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் முஸ்தாபிசுர் ரஹ்மானை அணியில் இருந்து நீக்குமாறு இந்திய கிரிக்கெட் வாரியம் வலியுறுத்தியதால் அவர் அணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இதன் எதிரொலியாக IPL போட்டிகள் வங்கதேசத்தில் ஒளிபரப்ப அங்கு தடை விதிக்கப்பட்டது. மேலும் இந்தியாவில் நடக்கும் T20 உலகக்கோப்பையில் வங்கதேச அணி வீரர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கும் என கூறி தங்களது போட்டிகளை இலங்கைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நிராகரித்துள்ளது. நெல்லையில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக மாதிரி வாக்குப்பதிவு மாவட்ட ஆட்சியர் சுகுமார் முன்னிலையில் நடைபெற்றது. நெல்லை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வாக்குப்பதிவு எந்திரம், கண்ட்ரோல் யூனிட், வாக்களிப்பதை உறுதி செய்யும் VVPAT எந்திரம் ஆகியவை மூலம் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாதிரி வாக்குப்பதிவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டத்தில் நெல்லை, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் 12 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். சென்னையில் நான் முதல்வன் மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலம் வேலைவாய்ப்புகள் பெற்ற மாணவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பணி நியமன ஆணைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அரங்கில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் தமிழ்நாடு திறன் போட்டி 2025 வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை அவர் வழங்கினார். நான் முதல்வன் மற்றும் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலம் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு அவர் பணி நியமன ஆணைகள் வழங்கினார். மேலும் SSC, RRB போன்ற வங்கி பணி தேர்வுகளில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டின் வெற்றியாளர்களுக்கு உதயநிதி பாராட்டு தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழே UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செஞ்சாங்க. 2021 தமிழ்நாட்டிலிருந்து UPSCக்கு தேர்வானவங்க வெறும் 27 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு நான் முதல் திட்டம் வந்த பிறகு 2025 சென்ற ஆண்டு 59 பேர் தமிழ்நாட்டிலிருந்து UPSC எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க.
முன்னதாக கண்காட்சியை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது அவரது முன்னிலையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனத்துடன் L&T, ஜோஹோ, நேச்சுரல்ஸ், டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை உள்ளிட்ட நிறுவனங்களின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னையிலிருந்து தென்கிழக்கே 1270 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வரும் 13ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையை பொறுத்தவரை நாளை 8ஆம் தேதி அன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி அன்று திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக வரும் 10, 11 ஆகிய 2 நாட்களும் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமாநில தொழிலாளர்களின் பாதுகாப்பில் எந்தவித குறைபாடும் இல்லை என திருப்பூர் மாநகர காவல் துணை ஆணையர் தீபா சத்யன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் பனிய நிறுவனங்களில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் காவல்துறை சார்பில் வடமாநில தொழிலாளர்களிடையே போதை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணை ஆணையர், வடமாநில தொழிலாளர்கள் இங்கு மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்புடனும் இருப்பதற்கு உதவ காவல்துறை எந்த நேரமும் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அவங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த இன்ஸ்பெக்டர்ஸு, ஸ்டேஷன், ஏசிசி இல்லைன்னா என்னை கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த பாதுகாப்பு சம்பந்தமாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. மேலும் திருப்பூர் மாநகரில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை துணை ஆணையர் கூறியுள்ளார். மாநில அளவில் ஆடலி முறையை ஒழிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு ஒன்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கடந்த 2022ஆம் ஆண்டு ஆடலி முறையை பின்பற்றக்கூடாது என பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு பின்பற்றப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினர். அப்போது ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன், ஆடலி முறையை பின்பற்றக்கூடாது என மாநில அளவில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், வேண்டுமானால் இதனை கண்காணிக்க மாநில அளவில் குழு ஒன்றை அமைக்கலாம் எனவும் யோசனை தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆடலி முறை ஒழிக்கவும், ஆடலி முறை குறித்து புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழுவை அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த குழுவை அமைப்பது தொடர்பாக 2 வாரங்களில் உள்துறை செயலாளர் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.